இந்த வெயிலில் வண்டியை மட்டும் பஞ்சர் ஆக்கிறாதீங்க டிரைவர்களே. செத்து போன கணக்கு இன்றைக்கி வெயிலில் அந்த டயரை மாற்றி அந்த ஸ்பேர் பண்ணி அந்த சுத்துற ஜாக், அதுவும் இப்படி அடிக்கிறதில்ல, சுத்துற ஜாக் அதை வச்சு அடித்து பட்ட பாடு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் தான் வெனிசுலாவின் தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3500 பேர் உயிரிழந்து 17,000 பேர் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆயிருக்கிறாங்க. அதாவது தனக்கு இருப்பிடமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 17,000 பேர். இதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3500 பேராக அதிகரிச்சிருக்குது. அதே போல் இந்த 3500 பேரில் முக்கியமாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கட்டிட இடிபாடுகளுக்குள்ள. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அல்லது அவங்கள மீட்க முடியுமா அப்படின்ற சூழல் கூட இன்னும் தெரியாத நிலைமையில் நிறைய சம்பவங்கள் சிக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் உள்ள இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறதாகவும், நிறைய கட்டிடங்கள் மொத்தமாகவே சரிஞ்சிருக்குது. இப்போ சாதாரண 10 மாடி கட்டிடம் மொத்தமாக சரிஞ்சு அப்படியோ தரையில் விழுந்துருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இருக்குது. இடிபாடுகளில் தேடி எடுக்க வேண்டிய நிலைமையும் உருவாகி இருக்குது. நிறைய உடல்களை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி குவைத் மிக முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் இன்றைய தினம் மாலை 6 மணி வரைக்கும், காலை 5 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் திகதியிலிருந்து ஜூலை 9ஆம் திகதி வரைக்கும் ராஸ் அல் ஜுலையா, காரு ஐலாண்ட், காரு தீவு மற்றும் அல் ஷூர், அல் மாரதிம் தீவு, இந்த தீவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள், அதாவது 16.5 நாட்டிக்கல் மைல் ஈஸ்ட் ராஸ் அல் ஜுலைஹா, இந்த ஏரியாவில் கடற்படை லைவ் ஷூட்டிங், அதாவது கடற்படையுடைய துப்பாக்கிச்சூடு பயிற்சி நடைபெறுது. இந்த நேரத்தில் தயவு செய்து யாரும் எக்காரணத்தை கொண்டும் கடல் பக்கம் அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இது டைரக்டர் ஆஃப் மோரல் கைடன்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃப் த குவைட் ஆர்மி, அவங்க இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க. தயவு செய்து கவனம், எக்காரணத்தை கொண்டும் அந்த பகுதிகளுக்கு போகாதீங்க. அதே மாதிரி ஃபோட்டோவை காட்ட முடியுமோ தெரியலை, நான் லைட்டாக உங்களுக்கு கேலரியில் காட்டுறேன். அந்த பாருங்கள், மேலால் இருக்கிறது எல்லாமே சடலங்கள், அடுக்கி வச்சுருக்குறாங்க. சடலங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஜெயிலில் நடந்த சம்பவம். இலங்கையில் சொல்லி வேலை இல்லை. போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள், சிறை கைதிகள், அது சிறை கைதிகளாக இருந்தாலும் பொதுமக்கள் தானே. நேற்று ஒரு அம்மா அழுகுறாங்க. அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருக்கட்டும், அவன் என்னுடைய புள்ள. இப்போ யார் எப்படிப்பட்ட ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவன் ஒரு தாய்க்கு மகன், ஒரு மனைவியுடைய கணவன், குழந்தைகளுடைய தகப்பன், சகோதரனுக்கு சகோதரன், சகோதரிக்கும் சகோதரன், இந்த மாதிரி இருக்கு இல்லையா குடும்ப உறவுகள். பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாகவும் கவலையுமா இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் நம்மளுடைய இலங்கையும் இலங்கை நாட்டு மக்களையும். நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உயிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும்.
நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-800. ආයු බොහෝ වේවා. යහපත් දවසක් වේවා. සුබ දවසක් වේවා. රුධිර බින්දක් පරිත්‍යාග කරමින් ජීවිතයක් බේරාගමු. කුවයිට් රටේ කුවයිට් රටවිරු එකමුතුව කුවයිට් මචං අමිත් සහෝදරයාගේ ප්‍රධානත්වයෙන් 7 වෙනි වතාවට ලේ දන් දීම කඳවුරක් කුවයිට් රටේ ලබන සිකුරාදා 17 වෙනිදා ජුලි මාස 17 වෙනිදා ඔබටත් ඔබගේ නිවාඩුව එදා දිනය පරිත්‍යාග දිනයක් කරගන්න පුළුවන්. රුධිර බින්දක් පරිත්‍යාග කරමින් දහවල් 2 සිට රාත්‍රී 7 වෙනකම් අවස්ථාව තියෙනවා. සිකුරාදා දවසේ ඔබට නිවාඩුවක් තියෙනවා නම් අනිවාර්යෙන් ඒ නිවාඩුව මෙන්න මේ වගේ ප්‍රයෝජනවන්ත දවසක් විදියට භාවිතා කරන්න. හැමෝම සහභාගී වෙන්න. ජාබරියා ලේ බැංකුව 17 වෙනි දින සිකුරාදා ජූලි මාස